எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேத்து விஜய் அவர்கள் நோன்பு திறப்பு விழாக்கு வந்திருந்தாரு. அந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் பெண்கள்லாம் விஜய் அவர்களை பார்க்க முடியல அப்படின்னு அழலா செஞ்சிருந்தாங்க. அதை பார்த்து நிறைய கமெண்ட்ஸ் கீழே வந்திருந்தது. என்ன விஷயங்கள் நடந்திருந்தது, என்ன எதிர்பார்த்து நீங்க போயிருந்தீங்க? இல்லை, நம்மளும் களத்தில் நேற்று இருந்திருந்தோம். நேற்று என்னன்னா 1000 பேருக்கு மட்டும்தான் அனுமதி அப்படின்ற ஒரு விஷயம் தான். நேற்று அந்த சலசலப்புலாம் எதுவுமே நடக்கலைங்க. ஏன்னா வெளியே எப்படியும் அந்த ஹோட்டல் முன்னாடி சிலர் நிற்பாங்க. காவல்துறை நேற்று கிட்டத்தட்ட நல்ல ஒத்துழைப்போட, அவங்களோட ஒத்துழைப்போட மிக சிறப்பாகவே இந்த விழாவானது நேற்று நடந்து முடிஞ்சுது. விஜய் அவர்களும் வந்தாங்க. அந்த ரோட்டில் குழந்தைகளோட அந்த அன்பை பார்த்துருப்பீங்க. விஜய் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்பு மலையிலேயே அங்கிருந்து நனைஞ்சவர் தான் விஜய் அவர்கள். எனக்கு பர்சனலாக எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நேற்று அவருக்கு வேற ஏதோ ஒரு விஷயம் மைண்டில் ஓடிட்டே இருந்திருக்க மாதிரி தான் இருந்திருக்கு. அவர் வந்ததுலேருந்து போன வரைக்கும் எல்லாமே அதுதான் தோணியிருக்கு. நேற்று பொதுவாக அந்த 1000 பேர் அப்படின்றப்போ எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு விஷயமும் இருந்துடக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். இதில் எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணணும். ஏன்னா போன வருஷம் அவங்களுக்கே தெரியும். இதில் இருந்த பாதி பேர் போன வருஷமும் பங்கேற்றிருந்தாங்க. அவங்களுக்கே தெரியும் நம்ம ஆட்கள் கொஞ்சம் ஆர்வின் மிகுதியில் அது கொஞ்சம் சரியாக அமையல. போன ஆண்டு நடந்த விழா சரியாக அமையல. இம்முறை கரெக்டாக நடந்துடணும் அப்படின்ல அவங்களும் ரொம்ப கவனமாக இருந்தாங்க. அதனால தான் இந்த செலக்டிவான ஆட்கள். எதுக்கு இந்த 1000 பேர், இதில் மட்டும் எதுக்கு இந்த எண்ணிக்கை? மற்ற ஆட்கள்லாம் ஒரு 5000 பேருக்கு மட்டும் பாஸ் கொடுக்குறீங்க, 3000 பேருக்கு பாஸ் கொடுக்குறீங்க, இவங்களுக்கு மட்டும் நீங்கள் 1000 தான் அப்படின்னு சொல்லும் பொழுது, இது தேர்தல் ஆணையத்திட்ட முறையாக அவங்ககிட்ட உரிமை வாங்கி இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட இத்தனை பேர் தான் நாங்கள் கலந்துக்க போகிறாங்க, இந்த நிகழ்வில் அவர் பேச போகிறாருன்னு சொல்லிட்டு அவ்வளோ அனுமதி பக்காவாக வேலைகள்ங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. நேற்று அந்த பொதுச் செயலாளரும் பார்த்துருப்பீங்க. அங்கிட்டு இங்கிட்டு ஓடி எப்படியோ ஒரு வழியாக ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிற நேரத்துக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் வந்துட்டாங்க. நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், 6 முதல் 9 வரைன்னு போட்டிருந்தாங்க. இப்போ வேறு ஏதாவது நிகழ்வு இருக்கா, ஏதாவது சர்ப்ரைஸ் இருக்கா, ஏதாவது ரிவீல் பண்ண போகிறாங்களான்லாம் நிறைய கேள்விகள் இருந்துச்சு. ஆனால் அவர் எங்கேயுமே யாருக்குமே முக்கியத்துவம் கொடுக்காம இது அவங்களோட விழா, அவங்க இடத்துல தான் நடக்கணும். ஆனால் நிறைய க்ரௌடு சேருது. தேர்தல் ஆணையம் நிறைய நிபந்தனைகள், நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நம்ம பெர்மிஷன் ஆகிருக்கோம், அதை நம்மளே எடுத்து முன்னிலையில் எடுத்து நடத்துவோம் அப்படின்ட்டு அவர் பண்ண விஷயத்தை நேற்று இஸ்லாமியர்கள்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக அன்பாக வரவேற்றாங்கன்றதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. விஜய் அவர்கள் வராங்க, வந்ததுமே ரொம்ப அலப்பறையெல்லாம் இல்லை. எப்பவுமே ஒரு மாலை ஈவெண்ட்டில் கலந்துக்கிறது எனக்கு தெரிஞ்சு இது முதல் முறைன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாளாக காலையில் இருக்குது, மதியம் இருக்குது, இந்த மாதிரி நிகழ்வுகள் அவரை நம்ம பார்த்துருப்போம். மாலை நிகழ்ச்சியில் முதல் முறையாக நான் அவரை சந்திக்கிறேன். அவர் ரொம்ப அதை சொல்கிறேன், ஹம்பிளாக வந்தார், அமைதியாக வந்தார், நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு. அவங்க செய்யக்கூடிய அனைத்துமே இவர் முழு ஈடுபாட்டோட செய்கிறாரு. அந்த மரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு உண்டான இவங்க இப்படி தான் வணங்கிட்டு வராங்க, இவங்க இப்படி தான் இருக்கிறாங்க, இவங்களோட அது அவர் உள் வாங்கி அவ்வளோ விஷயங்கள் பண்ணாருங்க. ஏன்னா அதுதான் சொல்கிறேன், மற்றவங்க மாதிரி மேலே ஸ்டேஜ் போட்டோ 10ஓட 11 உட்காந்துட்டுல இல்லை, மக்களோட மக்களாக நான் உட்காடுறேன், அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை நான் பண்ணுறேன், அவங்களோட நான் சாப்பிட்றேன் அப்படின்னு ஒரு மனுஷன் வந்திருக்காரு. அப்படின்றப்போ அவங்களுக்கு இன்னும் மற்றற்ற மகிழ்ச்சி தான். நேற்று நீங்கள் சொன்னீங்க இந்த பெண்கள்லாம் கண் கலங்குன்னு நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்க. நான் தான் சொன்னேன், மக்களோட மக்களாக நான் உட்காரணும். அந்த அரங்கத்தில் ஒரு மேடை இருந்துச்சு. விஜய் அவர்கள் நினைச்சிருந்தா அந்த அரங்கத்தை, அந்த மேடையை நீங்கள் ரெடி பண்ணுங்க, குறிப்பிட்ட சிலரை மட்டும் மேலே அமர்த்தி அவங்களுக்கு நானும் அவங்களோட உட்காந்து நம்ம மேலேருந்து பண்ணுவோம், மற்ற ஆட்கள் கீழே இருக்கலாம் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் நினைச்சிருந்தா அந்த முடிவு எடுத்திருக்கலாம். அந்த மனுஷன் அப்படி நினைக்கல. எல்லாரும் கீழே அமரும் பொழுது நான் அங்கே தான் இருக்கணும், அதுதான் முறை அப்படின்னு அவரு தான் அந்த முடிவு எடுக்கிறார். ஸோ இதில் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு ஃப்ளாட்டாக ஒரு தரையில் அமரும் பொழுது விஜய் அவர்கள் இருந்தாங்கன்னா சிலர் பார்க்கக்கூடிய எழுந்து பார்ப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பொழுது அவங்க பிரார்த்திக்கிறாங்க. அப்போ அந்த டைமில் க்ரௌட் கிட்ட இருக்கவங்க எழுந்தால் எப்படி தெரியும்? இப்போ ஒரு ஸ்டேஜ்லேயே நம்ம ஒரு ஈவெண்ட் பார்த்துட்டு இருக்கோம், முன்னாடி இருக்கவங்களாம் எழுந்தால் நம்மளுக்கு தெரியாது இல்லை. ஸோ பெண்களுக்குன்னு தனியாக ஒரு இடத்த அமைச்சிருந்தாங்க. அதே இடம் மீன்ஸ் அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு இடத்த பிரித்து இந்த பக்கம் ஃபுல்லாக ஆண்களும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நேற்று அந்த விஷயமே அமைக்கப்பட்டிருந்தது. அதில் இங்கிருந்து விஜய் அவர்களை பார்க்கணும்னு நினச்சவங்க எல்லாருக்குமே, இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே அவங்க மறைச்சிட்டாங்க. அதன் ஒரு வருத்தத்தின் வெளிப்பாடு தான் அது ஒழிய மற்றபடி கோபம்லாம் எதுவுமே இல்லை. விஜய் அவர்களை பார்க்கலன்னு வருத்தம் தான். இது விஜய் அவர்களுக்கே இருந்திருக்கு. அவர் ஃபைனலாக என்னன்னா, ஓகே இந்த நிகழ்வு முடிஞ்சு இல்லை, அவங்க அந்த ஸ்டேஜ் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி மேலே கூட 2 வார்த்தை பேசிட்டு போயிருக்கலாம். இல்லை, இந்த நிகழ்வு அவங்களுக்கானது, அவங்களுக்கு நான் ஒரு விருந்தாளியாக பங்கேற்றிருக்கேன். அந்த நிகழ்வின் நாயகனாக நான் இருக்கணும்னு விரும்பலை. அது அவங்க தான் நாயகன்.
ஸோ அவங்க தான் நாயகன் நாயகி, அதனால உங்களோட நான் வந்து இருந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதோட முடிச்சுட்டு கிளம்பிட்டார். இது பேசுறது நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம், அவர் பேசுறது ரொம்ப கம்மி. ஆனால் அவர் என்ன பேசினார்ன்றது முக்கியமாக இருக்குல்ல. இதே கிறிஸ்மஸ் சமத்துவ கிறிஸ்மஸ் விழாவில் நீங்கள் நம்ம பங்கேற்று இருக்கோம், நிறைய இடங்கள்ல அவரை பார்த்துருக்கோம். இன்னும் சொல்லணும்னா இன்னும் நிறைய இடங்கள் அந்த குழந்தைகள் சொல்ற மகளிர் சொல்ற இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பங்கேற்கும் பொழுது அரசியல் ரொம்ப பேச மாட்டாருங்க. குழந்தைகளுக்கு ஒரு விஷயம் வந்துச்சு, அதுலயுமே வந்து அழகா குழந்தைகளோட கேக் விட்டு அவ்வளோ அழகா போயிட்டாரு. கிறிஸ்மஸுக்கு வரும்பொழுது அப்படிதான், அங்க அவங்களுக்கு மட்டும் மரியாதை கொடுத்துட்டு அதோட கிளம்பிட்டாரு. இங்க மைக்கு வாங்கினதுமே அவர் என்ன சொல்றாருன்னா, நான் மக்களோட கூட்டணி, பீப்புள்ஸ் டீம் அப்படின்றாரு. என்ன காரணம் அப்படின்னா, அதான் சொல்றேனே, நேற்று அவருக்கு ஒரு மாதிரி மைண்ட் செட்லேயே இருந்தாருன்னு. நம்ம ஏன் அது பண்ண முடியுதுன்னா, அவருக்கு வந்து இந்த 2-3 நாட்களா அங்கே டெல்லியிலிருந்து வெளியே வரும் பொழுது அவர் இந்த சிம்பிள் காமிச்சிட்டு ரொம்ப மகிழ்ச்சியோட இங்கிருந்து நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஆதவ் அவர்கிட்ட சொல்லியே அவர் மேலே ஏறி அங்கிருந்து பிரச்சாரத்தை தொடங்கின விஜய் அவர்களை இந்த 2-3 நாட்களா இவர் அங்கிருந்து இந்த டீம் இவர் அவங்களோட பேரை உச்சரிக்கல, அவங்களுக்கு எதுவுமே பேசல, கிட்ட நெருங்க போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. விஜய் அவர்கள் இதை பண்ணிட்டாங்க, அப்புறம் சம்திங் ரஜினி சார் இஷ்யூ, இது எல்லாமே கலந்து வச்சு ஒரு மனுஷனுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா என்னதாங்க அவர் பண்ணுவாரு? வேட்பாளர் தேர்வு இருக்கு, தேர்தல் வாக்குறுதிகள் இருக்கு, நடுவில் ரஜினி இஷ்யூ அவங்களது வேற வந்திருந்தது. ரஜினி அவர்களும் அதுக்கான ஒரு அறிக்கையை விட்டுருந்தாரு, இவங்களும் அதுக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருந்தாங்க. அதை தாண்டி இந்த விழாவும் இருக்கு, இதையும் பார்க்கணும். சிபிஐட்டு போயிட்டு அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. இது இல்லாமல் பர்சனல் அந்த மாதிரி நிறைய குழப்பத்தில் இருந்த விஜய் அவர்கள், நான் மைக்கை என்கிட்ட கொடுங்க, நான் அதை டீல் பண்ணிக்கிறேன்னு. ஸோ நேற்று அதுதான் மைக்கை வாங்கி அவர் முதல்ல உடைச்சார். எதுவுமே கிடையாது, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க, தெளிவாக இருங்க. ஏன்னா இந்த கேள்வி இஸ்லாமியர்களுக்கு தான் அதிகமாக இருந்திருக்கு. ஏன்னா ஒருவேளை அவர் அங்கே போயிட்டாருன்னா நம்ம இவ்வளோ நாளாக அவரை நம்பணுமே, இத்தனை வருஷமா அவர் நம்பணுமே, இதுக்காகவா நம்ம அவரை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு அவங்க அங்கே பேசுறது கரெக்டான விஷயம். இதுவே பொதுவான ஒரு நிகழ்ச்சியிலையோ நிர்வாகி சந்திப்பு கூட்டத்தில் அவர் பேசினார்னா கூட ஒர்க் அவுட் ஆயிருக்காது. நேற்று அவர் அங்கே பேசினது அங்கிருந்த 1000 பேருக்கு மகிழ்ச்சி. அந்த 1000 பேர் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமியர்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடினாங்க. சரி, ஓகே, மனுஷன் தெளிவாக சொல்லிட்டாப்புல, போக மாட்டாராட்டிருக்கு, நம்மளுக்கான தலைவனாக இருக்க போறாரு அப்படின்ட்டு. ஸோ அதுதான் நேற்று அவர் சொன்னார். இந்த மாதிரி யாரோடையும் பேர் சொல்லலைன்னு யாரோட பேருமே அவர் நேற்று சொல்லலை, அதை அரசியல் ஆக்கக்கூடாதுன்னு அவர் ரொம்ப தெளிவாக தான் இருந்தார். நீங்கள் உங்களோட தான் நான் வரேன், உங்களோட தான் நிற்க போகிறேன், உங்களோட இதான் எலெக்ஷனில் நான் இது பண்ண போகிறேன். 234 தொகுதிகளிலும் என்னை முதல்வராக ஏற்று வரக்கூடியவங்களோட தான் நம்மளோட கூட்டணியும் அமையும், நம்மளோட கட்சியும் இருக்க போகுது. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்களோடையோ இவங்களோடையோ கிடையாதுன்றத அப்படியே ஆணித்தனமாக ஆழமாக சொன்னார் விஜய் அவர்கள். அதை ரொம்பவும் கொண்டாடினாங்க நேற்று இருந்தக்கூடிய மக்கள்கள். அதுதான் அந்த வெளிப்பாடு தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அது சொல்லி முடிச்சவரை தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆனார். அதுக்கு முன்னால இப்போ கொஞ்சம் எல்லாமே வீடியோ எடுத்து போற அவர் பாருங்க பல்ல கடிச்சிட்டாரு. நான் கூட அந்த வீடியோ பார்த்திருந்தேன். முதல்ல அவர் வந்து மைக் வாங்குவாரு, கொஞ்சம் சத்தமா பேசுறது கேட்கலன்னு யாரோ பின்னாடி இருந்து சொன்ன உடனே கொஞ்சம் முன்னாடி வருவார். அந்த நேரத்துல அவர் பல்லு கடிக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள். விஜய் அவர்கள் எவ்வளவு கோவமா நடந்துக்கிறாரு பாருங்க அப்படிங்கிற மாதிரி அதான் ரவுண்ட் பண்ணிலாம் வேற காமிச்சிருந்தாங்க. நானுமே பார்த்திருந்தேன் அந்த விஷயங்களை. கோபம் இல்லை, அது அந்த டைமிங்க்கு உண்டான ஒரு இடத்துல இப்ப நவருங்க அப்படின்னு ஒரு நெருடல் அந்த மாதிரி ஏற்படும்ல, அதை கூட அவர் வெளிப்படுத்தலை. அவங்க வந்து இப்போ எப்படி எல்லாத்துக்கும் கேட்கும், என்ன பண்ண போகிறாங்க, நம்ம பேசுறது எவ்வளோ தூரம் இவங்க இங்கே அரங்கத்தில் இருக்கவங்களுக்கு கேட்க போகுது, அப்படி ஒரு விஷயம்தான். நேற்று ஆல்ரெடி அவர் வந்து எல்லாருமே பார்க்கல, இப்போ மேடையில் நின்னா எல்லாருமே தெரிவாங்க. அவர் இப்போ யாரை பார்த்து பேசுறது, முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 10-15 பேர் மட்டும் தான் அவருக்கு சுற்றி இருக்கிறவங்க மட்டும் தான் தெரிவார். அந்த ஒரு விஷயமா தான் அவருக்கு தோணி இருக்குமோ ஒழிய மற்றபடி அவருக்கு ஒரு இன்ச் எதுக்கு கோவப்படணும்? ஏங்க மக்களுக்காகன்னு வந்துட்டாரு, மக்களை பார்த்து அவர் ஏன் கோவப்படணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நம்ம மறுபடியும் சொல்லுவாங்க, என்னடா இவ்வளோ பெரிய முட்டா இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு கூட இடம் கொடுக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மனுஷன் கோவப்பட்டு இருந்தாருன்னா ஆனால் நம்ம கோவம்னு சொல்லியிருக்கலாம். நான் தான் சொல்றேன், அவருக்குள்ள நிறைய விஷயங்கள் ஓடி இருக்கு. அவர் அந்த அரங்கத்துக்கு வந்ததுலேருந்து திரும்ப போன வரைக்கும் அவர் வேற ஒரு மைண்ட் செட்டில் இருந்துக்கிட்டே இருந்திருக்காரு. ஏதோ இன்னும் ஓடிட்டே இருக்குன்றதை நம்ம சொல்றோம். அதில் நம்ம பின்வாங்க போறது இல்லை. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களை பார்த்து அவர் கோவப்படவே இல்லை. கோவன்ற வார்த்தையே அதை தவிர்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னடா இது, நான் எப்படி பேசுறது, இத்தனை பேருக்கு எப்படி கேட்க போகுது, எல்லாரும் கேட்கலன்னு சொல்லும் பொழுது அவரு கொஞ்சம் எல்லாரும் சுற்றி இருந்தால் ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா பனையூரில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சென்டரில் நிற்பார், சுற்றி ஆட்களை உட்கார வச்சிருவாங்க. இல்லைன்னா மாவட்ட நிர்வாகிகள் வந்தாங்கன்னா எல்லாரும் முன்னாடி அமர்ந்திருப்பாங்க, முன்னாடி நின்று பேசுவார். மேடைனா மேலே ஏறி பேசுவாங்க, கீழே எல்லாரும் இருப்பாங்க. இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கீழே அமரணும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் எல்லாருமே ஒரே இதில் தெரிஞ்சேன்னு. பாதி பேத்துக்கு விஜய் தெரியல இல்லை, அதனால எல்லாருமே கத்த ஆரம்பிச்சாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவர் வந்து எப்படி கேட்க போகுதுன்னு ரியாக்ட் பண்ணாரு.
அதை எடுத்து இது இயல்பு, இதுக்கு ஏன் இவ்வளவு தூரம் கொண்டு போகணும்னு இல்லை. ஆனா நேற்று அவர் சொல்ல வந்த விஷயத்த ரொம்ப அழகா தெளிவா சொல்லிட்டாரு. இன்னதான் சொல்றேன், அவர் மைக்க பிடிச்சாலே அந்த கொளுத்தி போட்டுருமா என்னத்துல சொன்னாருன்னு தெரியல, அது இன்னும் வெடிச்சுக்கிட்டே இருக்கு. தேர்தல் அப்படிங்கிற பட்சத்துல நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருந்தாலும் ஜனநாயகன் படம் எப்ப அந்த சென்சார் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இப்போ சென்சார் டீம்ல இருந்து தேர்தல் குழுக்கு அந்த படத்தை அனுப்பிச்சு வச்சிருக்காங்களா, ஏன் அதை அனுப்பிச்சு வச்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்துகிட்டு இருக்கு இல்லையா? அதான் சொல்றேன், ரிவைசிங் கமிட்டி பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஆட்கள்லாம் நிறைய பேர் சொல்லும் பொழுது இல்லை பார்த்துட்டாங்க. இப்போ வந்து அவங்க யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததா தகவல்கள் வருது. யூ கொடுக்க முடியாது, இதில் நிறைய கொஞ்சம் வயலன்ஸ் இருக்குது அப்படின்ற விஷயம்ட்டு தான். அதனால யூஏ வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது, அதில் ஒன்றும் மாற்று கருத்தில். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி சொல்லிடுவான்னு நினைக்கிறேன். அதை தாண்டி இப்போ இந்த படம் அரசியல் வசனங்களும், ஏன்னா ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்போம் ஏன்னா நாட்டை கொள்ளையடிச்சு அப்படின்ற விஷயம், இந்த வசனங்கள்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை இப்போ ரிலீஸ் பண்ணால் எப்படி? வந்து அரசியல் தேதி அறிவிச்சிட்டாங்க இந்த எலெக்ஷனுக்கு. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை நாங்கள் வந்து தேர்தல் கமிஷனுக்கு அனுப்புகிறோம் மறுபடியும் முதல்ல இருந்து அப்படின்னா, இவங்களாம் இப்போ வந்து சேர்ந்தவங்க தான். ரிவைசிங் கமிட்டியே பார்க்கறதுக்கு ஆடி போய் ஆவணி வந்து அந்த மாதிரி ரொம்ப நாட்கள் எடுத்துக்கிச்சு. அதனால இப்போ ரிவைசிங் கமிட்டிக்கு போயிட்டு அந்த படம் யூஏ சர்டிஃபிகேட் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு நாட்கள் அறிவிச்சிருவாங்க. ஏன் இதை வந்து அஃபிஷியலாக வரல அப்படின்னா, இன்னும் அவங்களுக்கே வரல, அதாவது டீமுக்கே வரல. இது சொல்லப்பட்டதான், செவி வழியில் கேள்விப்பட்ட விஷயங்கள் தான். இதை வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்ப போகிறாங்க. அந்த படத்தை பார்த்துட்டு ஓகே இது எந்த பிரச்சனையும் இல்லை, எலெக்ஷனுக்கு எந்த ஒரு விஷயமும் இடையூறாக இருக்காது, ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இல்லை இதில் அரசியல் சார்ந்த வசனங்கள் இருக்குது, இப்போதைக்கு இது ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னா அது பண்ண மாட்டாங்க, ஆஃப்டர் எலெக்ஷன் தான். அதனால இந்த படத்தை இப்போதைக்கு பொறுத்தவரை ரிலீஸ் ஆகாதுன்றல நம்மளே ஓப்பனாக சொல்லிடலாம். ஏன்னா அதில் அவர் ஒரு கடைசி படம் மக்களுக்காக வந்திருக்காரு, அப்புறம் மக்கள் படம் தானே, அதுக்காக எப்படி வந்து அரசியல் வசனங்கள் இல்லாமல் இருக்கும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. படத்தை இப்போதைக்கு வெளியிட முடியாதுன்றது தெரிஞ்சிருக்கும். 23க்கு அப்புறம் ஏதோ ஒரு நாட்களில் ரிலீஸ் பண்ணலாம். மேபி ரிசல்ட்டுக்கு அப்புறம் கூட, இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் கூட ரிலீஸ் பண்ணலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க டைட்டில் கார்டில் நிறைய சேஞ்சஸ் ஏற்படும், அப்படி வரப்போதா இந்த படம் அப்படிலாம் எதிர்பார்க்குறவங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனால் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுன்றதுல கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தலாம். மே 6 மே 9 இந்த மாதிரி நிறைய டேட்ஸையுமே பார்க்க முடியுது. ஆனா இதுக்கு நடுவுல கருப்பு அப்படிங்கிற ஒரு படம் வர நேத்துக்கே அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, மே 14ஆம் தேதின்னு. ஏன்னா விஜய் அவர்கள் அப்படிங்கிற அவரோட லாஸ்ட் ஃபிலிம்னும் போது பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இன்கேஸ் ஜனநாயகனுமே வந்து அதே மே மந்த்ல வந்துச்சுன்னா கருப்பு படத்துக்கு ஒரு பெரிய லாஸ் கிரியேட் ஆகணும். லாஸ் ஏங்க, அந்த நீங்க மீண்டும் சொல்றேன், சூர்யா ஒரு பக்கம் போனோம் அப்படின்னா ரொம்ப நாளா வெயிட்டிங்ல இருக்காரு. இப்போ டஜன் கணக்கில் படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் அவ்வளோதான் முடிஞ்சிட்டாரு அப்படிலாம் வந்து கங்குவா முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறையா சொன்னாங்க, ரெட்ரோ வந்ததுக்கு அப்புறம் சொன்னாங்க. அந்த மனுஷனை பற்றி சொல்லணும் அப்படின்னா எந்த ஒரு கான்ட்ரவர்ஷியுமே இல்லாத லைஃப்பை ஸ்மூத்தாக அழகாக ஜாலியாக எல்லாருக்கும் எல்லாமே பண்ணிட்டு, குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் அவ்வளோ விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு மனுஷனுக்கு இந்த இடத்துல என்னடா அப்படின்னு எல்லாருமே கொஞ்சம் யோசிக்க வச்ச காலகட்டம் இருந்திருக்கு. எப்போ அந்த 2 படங்கள் ஓடிடிக்கு பண்ணாரோ அதுக்கப்புறம் அந்த நாட்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் கடினமான நாட்கள் தான். அதை தாண்டிட்டாரு. ஆர்ஜே பாலாஜி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. அவரை சார்ந்து இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே சொல்லக்கூடிய விஷயம், இது ஃபேமிலி வந்து கொண்டாட போகிறாங்க. கருப்பை வந்து நீங்கள் அது இன்னும் டிலேவாக வந்தால் கூட இந்த கண்டென்ட் எக்ஸ்பைரி ஆகாது. ஒரு மதகத ராஜா எப்படி வந்துச்சு, அதில் கண்டென்ட் இல்லை ஆனால் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு இல்லை, அந்த மாதிரி இருக்கும். இதில் கண்டென்ட்டு இருக்குது. ஸோ ரெண்டுமே ஒன்று இருந்தாலே பிளாக் பஸ்ட் தான். அது இல்லாமல் சூர்யா, பழைய சூர்யா நம்ம எதிர்பார்ப்போம்ல, இந்த சிங்கம் படத்தில் ஒரு சூர்யா, ஒரு ஜில்லுன்னு ஒரு காதலில் ஒரு சூர்யா, அதில் ஒரு மாதிரி ஜாலியாக இருப்பாருங்க, ஒரு ஆட்டிடியூட்லேருந்து எல்லாமே இருக்கும். அந்த சூர்யா மறுபடியும் வந்திருக்காரு அப்படின்றத மிக சந்தோஷமாக நம்ம இங்கே அறிவிச்சிக்கலாம். கருப்பு ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படம். நீங்கள் சொன்ன தேதியில் இனி மாற்றமே கிடையாது. ஏன்னா அவர் விலகி போன நாட்கள் எல்லாமே வந்து தேதியை அறிவிச்சது எல்லாமே வந்து கங்குவாவாக இருக்கட்டும், ரெட்ரோவாக இருக்கட்டும், எல்லாமே ஒவ்வொரு காரணங்களால் தள்ளி போச்சு. மீன்ஸ் ரஜினி அவர்களுக்காகவும் சில பல காரணங்களுக்காகவும் தள்ளி போச்சு. இனி வர நாட்களில் சூர்யா தன்னோட மார்க்கெட் என்னென்ற நிரூபிச்சிட்டாரு. கருப்பு படம் ஓடிடி சேலே ஆகலை அப்படின்னாங்க. 35 கோடி ப்ளஸ், அது வந்து சாலிடாக 35ன்றதை அவங்க சைட்லேருந்து சொல்கிறாங்க. 35 கோடி ப்ளஸுக்கு அதை வந்து சேல் பண்ணியிருக்காங்க. சூர்யா ஹாப்பி. அதுக்கப்புறம் இன்னும் ஒரே மாதத்தில், அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இன்னும் ஒரே மாதத்தில் இன்னொரு படம் அமிதாப் பைஜியோட பண்ண படமும் வந்து அது இன்னும் பயங்கரமாக இருக்கும். எப்படி இருக்குன்னா, ஒரு விடிவி, ஒரு காதல் படங்கள் அந்த வரிசையில் அந்த படம் இன்னும் ஹைலைட்டாக இருக்க போகுது. அதுலேயுமே இதான் சொன்னேன், ஜில்லுன்னு ஒரு காதலில் ஜோதியாவோட ஒரு சூர்யா இருப்பார்ல, அந்த சூர்யாவை அதில் நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி தொடர்ச்சியாக நிறைய படங்களை கையில் வச்சிருக்காரு. அதுக்கு அடுத்த ஒரு படத்தில் சிம்புவோட இணையரெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதனால இந்த சூர்யாவின் பற்றி யாருமே கவலைப்பட வேணாம். சூர்யா ரசிகர்கள் கொண்டாட மட்டுமே செய்யலாம்.